பெண்கள்லாம் வீதியில் நின்று எங்களுக்கு இலவச பஸ் கொடுங்கன்னாங்களே, யார் கேட்டது? என்ன கேக்குறாங்க, இலவசத்தை ஏன் சீமான் எதிர்க்கிற? அவங்க தான் எதிர்க்கலையே, என் மக்கள் கேட்கலையே. யார் கொடுக்க சொன்னது? இவ்வளவு இழப்பீடு எப்படி வருது? தனியார் தடங்கள், தனியார் போக்குவரத்து எல்லாமே லாபகரமாக போகும்போது அரசு போக்குவரத்தில் இவ்வளவு இழப்பை எப்படி காட்டுகிறீர்கள்? ஒருத்தர்லாம் ஓட்டுநர் சீட் பெல்ட் போடணும்னு விதி, அதான் இடவாறு அணியணும். ஒருத்தன் கீழே படம் எடுத்துக்காரு, அவருக்கு உட்கார்ந்து வண்டி ஓட்டுறதுக்கு நாற்காலி இல்ல, அவர் ஒரு முக்காலியில் உட்கார்ந்து ஓட்டுறாரு. கீழே போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கூட அப்புறம் பெல்ட் போடுவாருன்ட்டு. பேருந்துக்குள்ள போறாங்க, அரசு பேருந்துக்குள்ள நம்ம பெற்றோர்கள், நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. இதுதான் இன்றைய தரம். இங்க பேசிய எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட, இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சென்று விட்டால் இது ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற கவனத்துக்கு தெரியாம இருக்குது. ஊராட்டு ஓட்டப்பட்டிருக்குது, வலையொலியில எல்லாம் போகுது, போராடுறோம்னு பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்குது, பேரணிக்கு நேரம் கொடுத்திருக்குது, கோட்டை நோக்கி பேரணின்னு தெரியுது, கூப்பிட்டு 2 முறை வரை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, உளவுத்துறை இது தகவல் போகுது. ஆனாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா முதல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க நிறைய பேருக்கு இருக்குது. இங்க தொழிலாளர்களை விட, போராடுகிற மக்களை விட, பாதிக்கப்படுகிற மக்களை விட முதல்வருக்கு தெரிஞ்சா நடந்திருக்கும். கடவுளுக்கு காது கட்டுன்னு அந்த காரியம் நடந்திருக்குமா? வரல. கடவுள் நேரம் உனக்கு என்ன வர வேணும் கேள், இது கூட தெரியாது, நீ என்ன கடவுள்? இப்ப என்னன்னா, கோரிக்கை நிறைவேற்றது அப்புறம் இருக்கட்டும், மனு கொடுக்க கொஞ்சம் அனுமதினா அந்த அவ்வளவு தூரம் கூட நடந்து போக முடியாது. நீங்க எல்லாம் பூரா பேருந்தை போட்டு நூற்றுக்கணக்கா காவலர்கள் தூக்கி வண்டியில ஏற்றி எங்கேயாவது கொண்டு மண்டப பழைய தயிர் சோறு வாங்கி போட்டு, ஏன்னா எத்தனை போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை போராட்டத்தை பார்த்துருக்கோம். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா வேணுமாங்க? ஏன்னா எனக்கு மட்டும் பிரியாணி தர புரியல, அது இருக்காது. அத பாவம். என்ன ஒரு பெருமைக்குரியது, நம்மளோடு சேர்ந்து இந்த கொளுத்துகிற வெயிலையும் நம் காவல்துறை அதிகாரிகள், நம்மளுடைய சகோதரர்கள் நின்று போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதுக்கு பாராட்டு தான். நாளைக்கு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் போராடணும், அதுலேயும் நான் தான் நின்று கத்தணும். அவங்களுக்கு சேர்த்து நம்ம தான் போராடணும். நமக்காக ஒரு சங்கம் இருக்கு, போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளன அமைப்புனா இருக்குது. அவங்களுக்கு அதுவும் கிடையாது. நான் கூட சொல்லுவேன், நான் கருப்பு சட்டை போட்டாடியுமே, நீங்க காக்கி சட்டை போட்டாடியுமே. நானாவது நினைக்கிறத பேச முடியும், உங்களுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. அதுல தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு வழக்கமான பல போராட்டங்களை நீர்க்க விட்டு அப்படியே அதை கடத்தி விடுறது அரசுக்கு வழக்கம். ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு அது ரொம்ப வழக்கம். அது எப்படி சொல்லுதுன்னா, அதிகாரம் என்பதை எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, அது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. அதுக்கு கண்கள் இருக்குது, கண்ணீரே இல்லை. அதுக்கு காதுகள் அறவே கிடையாது, சுத்தமா காது கிடையாது. அரசாங்கத்துக்கு காது கிடையாது, அதிகாரத்துக்கு காது கிடையாது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு. தங்கள் உரிமைக்காக நியாயமான கோரிக்கைகளை வைத்து மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள். ஆனால் அந்த நீல கால்களை வச்சு மிதிச்சு நசுக்கும், அதை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம்ங்கிறான். அப்படிப்பட்ட அதிகாரமா தான் இந்த அதிகாரங்கள் தொடர்ச்சியா இயங்கி கொண்டு வருது. அத கவனத்தில் எடுக்கணும். அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து அருமை தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இங்க தேமுதிக வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து நமது போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக, நமது உறவுகளுக்காக குரல் கொடுத்து இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுல நம்ம உறுதியா நிற்போம். அவங்க போராடிட்டு கலைஞ்சு போயிட்டா கூட நமக்கு ஒரு வேலையும் இல்லை. இந்த போராட்டத்தை நம்ம தொடர்ச்சியா முன்னெடுப்போம். நீ கொடுக்குறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்போம். அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் இல்லை, அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. இதை ஊடகவியலாளர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 10 கோரிக்கையும் தயவு செய்து அதை கொண்டு போய் சேருங்க. மிக மிக நியாயமானது. பாருங்க, திரும்பி நாங்க நிக்கிறதுக்காக ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. அவ்வளவு பேர் அந்த வெயில்ல காஞ்சி நிக்கிறதை பார்க்கும்போது மனசு அவ்வளவு வலிக்குது. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியா கூப்பிட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்களுக்கு தீர்வு காணணும். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய என்னுடைய அருமை சகோதரன் வசீகரன் சொன்னது மாதிரி, நாங்கள் யாருடைய காசையோ கேட்கல. எங்கள் உழைப்புக்கான, எங்கள் உழைப்பிலிருந்து நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்ட தொகையில் எங்களுக்கு உரியதை கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். அதுல 7 ஆண்டுகளாக அது தரப்படலை. வெறும் ஓய்வூதியத்தை வைத்துக்கொண்டு 4000, 5000, 6000 வைத்துக்கொண்டு என் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மற்ற துறைகளுக்கு, மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள், மற்ற துறைகளில் வேலை செய்த எல்லாருக்குமே இந்த அகவிலைப்படி கொடுக்கப்படுது, தடையின்றி கொடுக்கப்படுது. ஆனால் குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தரப்படலை. இதுதான் பிரச்சனை. இது ஒரு ஏமாற்று, இது திட்டமிட்ட ஒரு வஞ்சகம்.
ஒரு கொடுஞ்செயலாக பார்க்குறேன். அப்போ இந்த துறையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் மட்டும் ஏன் நிராகரிக்கப்படுகிறார்கள்? இதான் நாம் எழுப்புகிற கேள்வி. இங்கே பேசிய எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சென்று விட்டால் இது ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற கவனத்துக்கு தெரியாமே இருக்குது. உரட்டு ஓட்டப்பட்டிருக்குது, பழைய வழியில் எல்லாம் போகுது, போராடுறோம்னு பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்குது, பேரணிக்கு நேரம் கொடுத்துருக்குது, கோட்டை நோக்கி பேரணின்னு தெரியுது, கூப்பிட்டு 2 முறை வரை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, உளவுத்துறை இது தகவல் போகுது. ஆனாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா முதல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே தொழிலாளர்களை விட, போராடுகிற மக்களை விட, பாதிக்கப்படுகிற மக்களை விட முதல்வருக்கு தெரிஞ்சா நடந்திருக்கும். கடவுளுக்கு காது கட்டிருந்தா அந்த காரியம் நடந்திருக்குமா? வரல. கடவுள் நேரம் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேள், இது கூட தெரியாது, நீ என்ன கடவுள்? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம என்ன ஆட்சி? அது அதிகாரிகள் சொல்வார்களா? அதிகாரி மேல பழிய போடுறது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது, எடுத்து செல்ல முடியாத அதிகாரிகள் எதற்கு நிர்வாகத்துக்கு வரணும்? எதுக்கு வரணும்? அதிகபட்ச கோரிக்கையை, எங்களுடைய தேவையை, எங்களுடைய கோரிக்கையை 10 கோரிக்கை இருக்குங்க, இந்த கோரிக்கையை கொண்டு போய் முதல்வர்கிட்ட ஒரு மனுவாக கொடுக்குறோம், அனுமதிங்க. அதுக்கு அனுமதி பெற்று தரல, நேரம் பெற்று தரல, அப்புறம் நீ எங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு தருவது, பிடித்தம் இல்லாமல் ஓய்வூதியம் தருவது, என்ன கொடுமை பாருங்க. இதில் என்ன கொடுமைனா, இந்த தொகையை வழங்கணும், அகவிலைப்படி உரிய தொகையை வழங்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, உயர்நீதிமன்றம். உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு என்ன பண்ணணும்? அதை செவிசாய்க்கணும், அதை செயல்படுத்தணும். ஆனால் உடனடியாக போய் உச்சநீதிமன்றத்தில் தடையை வாங்கிடுது. அப்படின்னா கொடுக்கணும்னு நோக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். கொடுக்கலின் நோக்கம் இல்லை தானே அர்த்தம். இதே போராட்டத்தை டாஸ்மார்க் ஊழியர்கள் செய்தால் உடனடியாக கவனத்தில் எடுத்து நிறைவேற்றுவார். ஏன்னா வியாபாரம் படுத்துறோம், அரசாங்கம் படுத்துறோம், கவர்மெண்ட்டும் படுத்துறோம். ஒரு தம்பி எழுதினால, அண்ணா குடிச்சா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிடும். அது மாதிரி இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம வைக்கிற கோரிக்கை, நம்மளுடைய நம்ம போராட்டக்காரர்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த நீதிமன்ற தடையை திரும்ப பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துங்க. அதுதான் சொல்றாங்க. அது நீங்க முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அதுதான் கேட்கறது. புதிதாக ஒரு கோரிக்கை வைக்கல. ரெண்டாவது, மருத்துவ காப்பீடு இல்லை. அது குறிப்பாக முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இல்லை. ஒரு உடம்பு முடியல, ஒரு போக்குவரத்து தொழிலாளர் நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்கன்னு, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அரசு பணியில் இருந்ததுனால தான். முதல்ல இவர்களிடம் இருந்து பிடித்த பணத்தை, அந்த தொகை இருக்குல்ல 7000 கோடி, அது எங்க? அந்த காசு எங்கே போச்சு? எங்க காசை எங்ககிட்ட கொடு. நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு 7 லட்சம் கிடைக்கும், 8 லட்சம் கிடைக்கும், அதை வாங்கிக்கிட்டு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் ஒரு வயசான காலத்தில் ஒரு வீடை கட்டி பொண்டாட்டி பிள்ளை நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு சாவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கனவு இருந்ததில்ல. அந்த காசு எங்க? அது எந்த துறைக்கு போச்சு? யார் உங்களுக்கு? எங்கள் பெண்கள்லாம் வீதியில் நின்று எங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுங்கன்னாங்கள, யார் கேட்டது? என்ன கேட்குறாங்க, இலவசத்தை ஏன் சீமான் எதிர்க்கிற? அவங்க தான் எதிர்க்கலையே, என் மக்கள் கேட்கலையே. யார் கொடுக்க சொன்னது? இவ்வளவு இழப்பீடு எப்படி வருது? தனியார் தடங்கள், தனியார் போக்குவரத்து எல்லாமே லாபகரமாக போகும்போது அரசு போக்குவரத்தில் இவ்வளவு இழப்பை எப்படி காட்டுகிறீர்கள்? ஒருத்தர்லாம் ஓட்டுநர் வந்து சீட் பெல்ட் போடணும்னு விதி, அதான் இடவாறு அணியணும். ஒருத்தன் கீழே படம் எடுத்துருக்காரு, அவருக்கு உட்கார்ந்து வண்டி ஓட்டுறதுக்கு நாற்காலி இல்லை, அவர் ஒரு முக்காலியில் உட்காந்து ஓட்டுறாரு, கீழே போடுறான். முதல்ல அவருக்கு சீட்டை கூட அப்புறம் பெல்ட் போடுவாருன்ட்டு. பேருந்துக்குள்ள போறாங்க, அரசு பேருந்துக்குள்ள நம்ம பெற்றோர்கள், நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. இதுதான் இன்றைய தரம். 10 கோரிக்கையும் முத்து கோரிக்கைகள் தான். இது தேவையில்லாத வெத்து கோரிக்கை ஒன்றும் இல்லை. சும்மா வந்து இது எழுதி வைக்கல, எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். அதுல இன்னும் ஒரு பொதுநலம் இருக்கு. நீ இதெல்லாம் காரணம் காட்டி தனியாருக்கு அரசு போக்குவரத்து தாரகத்து கொடுத்துறாதேங்கிறது தான். அதை நோக்கித்தான் நகருது. அதுக்குன்னு திருப்பி நம்ம தான் வந்து போராடணும். அதனால உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னா, 58 வயசுல அரசு பணியில் இருக்கவங்க ஓய்வு பெறதுக்கு ஒரு
முறை இருந்தது. அடுத்த தலைமுறை படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பான், அவன் வந்துருவான் அந்த வேலைக்கு. ஆனா இப்ப 59 ஆச்சு, இப்ப 60 ஆச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மேல இருக்க அக்கறை இல்ல. அவங்க ஓய்வெற்று வீட்டுக்கு போனா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல. இதான் உண்மையில உண்மை. காசெல்லாம் எங்க இருக்கு? காசெல்லாம் எங்க இருக்கு? அரசாங்கத்திடம் இல்லை, அரசாங்கத்தை நடத்துவோர் இடத்துல இருக்கு. பிரச்சனை என்னன்னு புரியுது இல்ல? இதுதான். இதெல்லாம் சாதாரணமாக இவ்வளவு தூரம் நம்ம உறவுகளை பெரியவர்களை இப்படி கொண்டாந்து, ஒரு ஓய்வெற்றவர்களை கொண்டாந்து இப்படி வெயில்ல போட்டிருக்கிறது மாதிரி ஒரு கொடுஞ்செயல், ஒரு கருணையற்ற கொடுமை எதுவுமே கிடையாது. இரக்கமற்ற செயல் தான் சொல்லணும், இரக்கமற்ற செயல் தான் சொல்லணும். இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் வேற என்ன சொல்றது சொல்லுங்க? பெரும் கொடுமை. இந்த இதுல என்ன ஒரு பாராட்டுக்குரியது அப்படின்னா, சோர்ந்து ஓய்ந்து இருந்து விடாமல் இந்த நிலையிலும் தங்கள் உரிமைக்காக ஒன்றிணைந்து போராடணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அது மிகுந்த பாராட்டுக்குரியது. இத்தனை பேர் போராடுகிற உங்களோடு நிக்கிறோம்னா அந்த உறுதித்தன்மைக்கு தான், அந்த உறுதித்தன்மை அது மிக முதன்மையானது.